ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். பிக் பாஸ் சீசன் 9 தமிழ். ஸோ இந்த வீடியோவில் 24/7 லைவ் ஸ்ட்ரீமிங்கில் நேற்று என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றி தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனல் புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே கண்டிப்பாக போகலாம். ஸோ சாண்ட்ரா சேச்சி அவங்களுடைய நேற்று பெர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக இருந்தது. ஸோ நேற்று நைட்டு பயங்கரமாக எல்லாத்துக்குமே ஒரு அதிர்ச்சி கொடுத்துட்டாங்க அப்படிங்கிறது தான். ஸோ சபரி, அரோரா மற்றும் கானா வினோத் 3 பேரும் வந்து கானா பாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று பண்ணிட்டு என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, அவனுங்க வந்து கிளம்பி உள்ளே போய் பேசாமல் ரூம்குள்ளே போய் ரூம்குள்ளே போய் கத்திக்கிட்டே கிடந்தானுங்க. சரி, கானா பாக்ஸ் வச்சு வெளியே தான் நடந்துச்சு. சாண்ட்ரா உள்ளே தூங்கிட்டு இருந்தாங்க. இவங்க எல்லாம் முடிச்சுட்டு உள்ளே போனவொடனே இந்த அரோராவாக இருக்கட்டும், சபரியாக இருக்கட்டும், ஐயோ இந்த அரோரா இருக்கா பாருங்கள், சபரியை பிடிச்சி அப்படியே புழிஞ்சிருவா போல. அவனை பிடிச்சி இங்கே சாய்க்கிறது என்ன, அங்கே சாய்க்கிறது என்ன, கேடு கட்டத்தனமாக இருந்துச்சு. சரியா, இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த விஷயம்லாம் பண்ணும்போது சாண்ட்ராக்கு வந்து செம்ம கடுப்பாகுது. உடனே என்ன பண்ணுறாங்க, தலானிலாம் எடுத்துகிட்டு குயிலெலாம் எடுத்துகிட்டு அப்படியே வந்து வேகமாக போய் வெளியே போய் அந்த ஒரு லாஸ்ட்டு சோஃபா இருக்கும்ல, கார்னர் சோஃபா, அதில் போய் படுத்துடுறாங்க. ஸோ படுத்தவொடனே சபரிக்கு வந்து கில்ட் ஆகிடுது, நம்ம அரோராக்கும் கில்ட் ஆகிடுது. அப்புறம் 2 பேரும் சேர்ந்து வராங்க, ஐயோ தப்பு பண்ணிட்டோமா அப்படின்ற மாதிரி. சரியா, போட்டு அந்தளவுக்கு பிணைஞ்சி விட்டுட்டு ஏன் இதை பண்ணுறாங்க அப்படிங்கிறது தெரில. கேடு கட்ட வயலுங்க. ஏன்னா லைட் ஆஃப் பண்ணிவிட்டு பெட்ரூமில் என்ன பேச்சு, எல்லாம் தூங்கிட்டு இருப்பாங்க அப்படிங்கிறது தெரியும். அங்கே விக்ரம், அப்புறம் அமித் பார்கவ் எல்லாம் தூங்கிட்டு இருக்காங்க. அவங்க எல்லாம் தூங்கிட்டு இருக்காங்க. ரைட்டு, இவளுக்கு வந்து லைட்டாக கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆனாலே டென்ஷன் ஆகிடுது. ஸோ என்ன பண்ணுறா, அங்கே ஓடி வந்தால் அப்போ திவ்யாலாம் முழிச்சிருந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் பார்த்துட்டே இருக்காங்க. அவங்க அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா எழுந்துச்சு அப்படியே கிளம்பி உள்ளே போகிறாங்க. உள்ளே போனவுடனே சரி இன்றைக்கி சோழி முடிஞ்சு அப்படின்ற மாதிரி வெளியே கிளம்பி போய் உட்காந்தவொடனே எங்கள் சபரிலாம் போய் அங்கே போய் மன்னிப்பு கேட்குறாங்க. ஒன்று செம்ம கேள்வி கேட்டு விட்டுறாங்க. நான் எவ்வளோ தடவை சொல்கிறது, எனக்கு என்ன வேறு வேலை வெட்டிலாம் நினச்சிட்டு இருக்கீங்களா, சும்மா உட்காந்து சொல்லிட்டு இருக்கிறது. ஒரு தடவை தூங்குனா டக்குன்னு வந்து எழுப்பி விட்டுறீங்க முக்கியமான டைமில், அதுவும் நைட்டு எத்தனை மணி ஆகுது தெரியுமா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. இல்லை நான் கில்ட்டு ஃபீல் பண்ணுறேன், கில்ட்டு ஃபீல் பண்ணுறியோ இல்லை நீ எப்படினாலும் ஃபீல் பண்ணுறியோ அதை நீ வச்சுக்காத, எனக்கு இங்கே தான் தூங்குவேன், நான் உள்ளே வரமாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சாண்ட்ராவுடைய இந்த கோவம் நியாயமானு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நியாயம் தான். என்னையா சொல்கிற அப்படின்றீங்களா? ஆமாங்க. ஏன்னா இந்த பிக் பாஸ் வீடு அப்படிங்கிறது வந்து எல்லாத்துக்கும் பொதுவானது தான். பட் லைட் ஆஃப் பண்ண பிறகு, அதுவும் எத்தனை மணிக்கு, கிட்டத்தட்ட 1:30 மணிக்கு இவங்க கானா பாக்ஸ் பாருங்க தட்டிட்டு கிடக்காங்க உட்காந்துட்டு. யாரா நீங்கள் கோமாளிங்களா அந்த சீசனில் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. அவன் காலைல எந்திரிச்சு சீக்கிரம் எந்திரிக்கணுன்ற ஒரு அறிவே கிடையாது. மயிராண்டி மாதிரி உட்காந்து பண்ணிகிட்டு இருக்கானுங்க. இது பிக் பாஸ் வந்து ஒரு கூட்டு, இவங்களை கேட்குறதே கிடையாது. உடனே அவங்களுக்கு கோவம். ஆதிரை வேறு நாங்கள் அப்படி தான் பண்ணுவோம்னு சொல்லி பேசினோடனே அவங்க இன்னும் ட்ரிகர் ஆகிடுறாங்க. சாண்ட்ரா போய் படுத்துடுறாங்க. இவங்க எல்லாரும் சேர்ந்து போய் சாரி கேட்குறாங்க. ஆனால் வந்து கூப்பிட்டு பார்க்குறாரு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. வரமாட்டேன் அப்படின்னு சொன்னோடனே சரி போம்மா அப்படின்னு சொல்லி ஒரு தடவை கூப்பிட்டு பார்த்துட்டு என்ன ஓவராக பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு காணவினத்தை வந்து பயங்கரமாக வந்து நான் இவ்வளோ தான் கெஞ்ச முடியும், இதுக்கு மேலாம் கெஞ்ச முடியாது, என்ன சின்ன சிறுசு அப்படி தான் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு அதை ஜஸ்டிஃபை பண்ணிட்டு போயிடுறாரு. போயிட்டு இவங்க வந்து பார்த்தோன்னா உள்ளே குளிருது போல், அதனால வெளியே போய் படுத்துருக்காங்க பெட்ஷீட் எடுத்துகிட்டு போய். அதனால் அதெல்லாம் விட்டு வந்துடுவாங்கன்னு சொல்லிட்டு போய் படுத்துட்டாங்க எல்லாருமே. அப்புறம் கனி சபரி மட்டும் கொஞ்ச நேரம் பேசிட்டு எல்லாம் தூங்கிடுறானுங்க. பாவிலான்ற மாதிரி இருந்துச்சு. அப்புறம் யார் போய் பேசலான்னு பார்த்தீங்கன்னா நம்ம பார்வதி தான் போய் பேசுகிறாங்க. திவ்யா போய் என்னென்னு பாருன்னு சொல்லி பார்த்துட்டு அவனும் தூங்கிட்டாங்க. சரியா, ஸோ இப்போ பாரு வந்து பார்த்தீங்கன்னா போய் நம்ம சாண்ட்ரா கிட்ட போய் பேசுகிறாங்க. பேசி பார்க்குறாங்க. சாண்ட்ரா வந்து அவ்வளோ கம்ப்ளைண்ட், சபரிட்டு நான் சொல்லிட்டேன், ஆதிரிட்ட சொல்லிட்டேன், கானா வினோத்தை வந்து ஓவராக பண்ணிகிட்டு இருக்காரு, நான் அமித்கிட்டேருந்து கம்ப்ளைண்ட் பண்ணிகிட்டு இருக்கேன், பட் எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் வந்து எடுக்க மாட்டாங்க, என்னை தூங்க விட மாட்டாங்க. ப்ரெசென்ட் இருந்தால் வச்சு நான் அவரை பார்த்து தூங்கிடுவேன், பட் இப்போ வந்து தூக்கம் வர மாட்டேது. காலையில் லைட்டாக ஒரு டோர் திறந்துட்டு கரெக்டான சவுண்டு கேட்டு தேஞ்சிடுறேன். ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் சொல்லிவிட்டு நான் வந்து கண்டிப்பாக உள்ளே வந்தால் எனக்கு கடுப்பாயிரும், இவங்க வந்து தப்பாக திருப்பி பண்ணிகிட்டே இருக்காங்க, நான் அட்ரஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரி அப்போ அட்ரஸ் பண்ணு, அதுக்காக நீ இங்கேயே படுப்ப, உள்ளே வந்து படு அப்படின்றாங்க. இல்லை எனக்கு வந்து உள்ளெல்லாம் வர பிடிக்கலப்பா, நான் இங்கேயே படுத்துக்கிறேன் அப்படின்றாங்க. இங்கே பாரு நைட்டு பூச்சிலாம் இருக்குது, அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன்டி, நான் கொஞ்சம் நேரத்தில் வந்துடுறேன்டி அப்படின்னு சொல்லி பாரதியை சொன்னோடனே பாரதி வந்து டே ப்ளீஸ்டா வாடா அப்படின்னு சொல்லி கார்த்தி கம்பெனி எல்லாம் பேசி பார்க்குறாங்க. அது செட்டே ஆகலை, கட்டேஸ் வரை இழுக்கிறாங்க. அதுக்கடுத்து பார்வதி ரொம்ப கெஞ்சின பிறகு சரி போ நான் வரேன், எனக்கு கொஞ்சம் நேரம் தூங்கிட்டு நான் வந்து முடிவு தட்டினா நாங்கள் வந்துடுவேன், இங்கே எல்லாம் சேஃப் தான், பிக் பாஸ் டீம் வந்து விட்டுற மாட்டாங்க அப்படிலாம், நான் பார்த்துக்கிறேன் நீ போ அப்படின்னு. அப்புறம் தான் பார்வதி எழுந்துச்சி போகிறாங்க. அது வரைக்கும் ஒரே பேச்சு, கிட்டத்தட்ட ஒரு 1/2 மணி நேரம். நீ உள்ளே வான்னு சொல்லி கூப்பிட்டதுக்கு பார்வதியை வச்சு செய்யுது சாண்ட்ரா. எதுக்கு நான் உள்ளே வரணும், அவங்க ஏன் வந்து கேட்குமா. அப்போ பார்வதி சொல்கிறாங்க கரெக்டு தான்மா, நீ சொல்கிற பாயிண்ட் எல்லாம் நான் ஏற்றுக்கிறேன், அது எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை, என்னை பொறுத்த வரைக்கும் கரெக்டான பாயிண்ட் தான், இது நம்ம கேள்வி கேட்கணும். ஏன்னா ஆதிரை இப்படி பேசுகிறதுக்கு அவளுக்கு ரைட்ஸ் கிடையாது, வினோத் இதை அட்ரஸ் பண்ணாததுக்கு ரைட்ஸ் கிடையாது. கண்டிப்பாக ஒருத்தவங்களுடைய தூக்கமும் வந்து முக்கியம். ஸோ நாளைக்கு நம்ம லிவிங் ஏரியாவில் வந்து
ஒரு இது மாதிரி கிரியேட் பண்ணிவிட்டு மீட்டிங் மாதிரி அங்கே வந்து நம்ம கேட்போம். அதில் உங்கள் கேள்விலாம் கேளு. இவங்க வந்து வேணுக்குனே பண்ணுறேங்கிறப்ப நம்ம என்ன கேள்வி கேட்குறது, என்ன அட்ரஸ் பண்ணுறது, அதெல்லாம் பண்ண முடியாது அப்படின்றான். நீ ஒரு நாள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ, நான் நாளைக்கு வந்து கேட்குறேன்னு சொல்லி கமருதீன் சொல்கிறான். பாரதின்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கேட்குற மாதிரி இல்லை. உடனே நான் பார்த்துக்கிறேன் என்ன அப்படின்னு சொன்ன உடனே சரி ஓகே, பட் நிறைய பூச்சி இருக்குது, இது மட்டும் பார்த்துக்கோ, நீ உள்ளே வந்து படுத்துரு அப்படின்னு சொன்ன உடனே சரி ஓகே நான் படுத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ நிஜமாவே சாண்ட்ராக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இஷ்யூ இவ்வளோ தூரம் பெருசாக கூட கிடையாது. மேபி தூங்க வந்துட்டு இப்பெல்லாம் தூங்கிட்டீங்கல்ல, சரி சந்தோஷம் தூங்குடா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இவன் சபரிமலை சமப்போம், கனியை வந்து மகிழ்விக்கணும் அப்படின்றதுக்காக இவன் என்ன வேணாலும் பண்ணுவான். நைட்டு உட்காந்து நான் வந்து பார்த்துட்டு இருந்தோமான்ற மாதிரிலாம் பேசுனாங்க. ஸோ இது வந்து ஒரு பெரிய இஷ்யூவாக இன்னைக்கு வரும்னு நினைக்கிறேன். சரியா? ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். உங்களுடைய கருத்து சொல்ல மீண்டும் சந்திப்போம். குட் பை.